அந்த பானை சின்னத்துல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, எம்பி எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பானை சின்னம் என்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கு. திமுகவை காக்க வேண்டும், இதை தவிர வேற ஒரு இழவும் கிடையாது. பிச்சைக்காரத்தனமாக எச்சக்கலத்தனமாக இந்த RSS கூட்டத்திலேயே அவங்க போடுற அழுக்க தின்னுகிட்டு இருக்கிற இந்த இந்த ஆளு, அந்த அம்மையார் என்னால நிக்க முடியாது, எனக்கு அது கிடையாது இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் சவுத்லயும் தமிழ்நாட்டிலையும் இவங்களை நிக்க சொல்லிட்டாங்கன்னா சாதி மதம்லாம் கேட்பாங்க, சாதி மதம்லாம் பார்ப்பாங்க. திராவிட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணா நில புகழேந்தி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். அண்ணா, ஒரு தேர்தல் ஆணையம் எல்லாத்துக்கும் சின்னங்களை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுல அந்த விடுதலை சிறுத்தை கட்சியோட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மற்றும் அதிமுகவோட ஐயா வைகோ அவர்கள் எல்லாம் சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் நடுநிலையா நடக்கல, நாங்க கேட்ட சின்னத்தை எங்களுக்கு கொடுக்கல. ஆனா பிஜேபியோட கூட்டணி வைத்த கட்சிகளுக்கு உடனே சின்னம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரவஞ்சனையா தேர்தல் செயல்படுத்துன்னு சொல்றாங்க. அது குறித்து என்னன்னு இவைகள் எல்லாம் நடக்கும் தான் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துல எப்ப நரேந்திர மோடி குரூப்ஸ் கம்பெனி உள்ள நுழைஞ்சதோ, தனித்துவம் பெற்றிருக்கின்ற ஒரு பொது அமைப்பாக வைத்திருந்த தேர்தல் ஆணையத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கினது பாரதிய ஜனதா என்ற பாசிசம். இது ஹிட்லருடைய வேலைதான். இந்த ஹிட்லரிச வேலையில அதுல இருந்த உண்மையான அந்த ஜட்ஜிக்கு இருந்த அதிகாரத்தை ஜட்ஜை எடுத்துட்டு இவர்களுக்குள்ளாகவே போட்டு 2 தேர்தல் ஆணையரை போட்ட உடனே அவர்களுடைய பார்வை முழுக்கவும் இந்தியா என்று அல்ல, இந்தியா என்பதையே மறந்துவிட்டு, நாடு என்பதையே மறந்துவிட்டு பாசிசம் பாரதிய ஜனதாவினுடைய பார்வையில் இருக்கிற பாரத், அவங்க இந்த பாரத்ன்றானுங்கல்ல, அந்த பாரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த வகையிலே தான் இப்ப எதுக்காக திருமாவர்கள், அன்பு சகோதரர் திருமாவர்கள் அந்த கையை அவர் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மிகப்பெரிய ஆதிக்க சக்திகளை எதிர்த்து உடைத்து திராவிட இயக்கத்தின் துணையோடு சேர்ந்து இணைந்து அந்த கட்சியை நடத்துறார். அந்த கட்சியின் மூலமாக அவர் ஒரு தனி சின்னம் வைத்திருக்கார், பானை வச்சிருந்தார். அந்த பானை சின்னத்துல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, எம்பி எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பானை சின்னம் என்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற அவருக்கு பானையை கொடுக்க மாட்டாங்க. ஏன் 2 அவங்க கேட்கும் போது ஏன் 2 தொகுதின்னுவான்? யாருக்கு கேட்கும் போது ஒரு தொகுதியில நிக்கிறீங்க மதிமுகவுக்கு, ஏன் 2 தொகுதியில கேட்பான். ஆனா இவங்க 2 தொகுதியில நின்னாலும் அந்த 2 தொகுதின்ற கணக்கெல்லாம் கிடையாதுன்னுவான். இவர்களுடைய நோக்கம் நமக்கு வெளிப்படையா புரியுது. ஏன்னா இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி, அது ஒரு லெட்டர் பேட்ல இருக்கு, அது வாசனை இருக்கார். அவரு தேர்தல் நேரத்திலேயே மற்ற நேரத்திலேயும் வெளியில கருத்துக்களை சொல்வார், போவார். மற்றபடி அதுல வேறு எந்த விதமான தேர்தல் பணிகள் எதுவும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் கேட்டவுடன் அந்த சின்னத்தை கொடுக்குறாங்க, ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி பிஜேபி கூட கூட்டணி வந்து விட்டால் சின்னங்கள் உண்டு. சின்னங்கள் மட்டுமல்ல, அமலாக்கத்துறையிலிருந்து, சிபிஐயிலிருந்து, வருமான வரித்துறையிலிருந்து எல்லா விதமான தாக்குதலையும் எதிர்கட்சிக்காரர்கள் மீது கொண்டு வந்து தாக்கியது பாரதிய ஜனதா. அந்த பாரதிய ஜனதா இதையே அவங்களுடைய கூட்டணி கட்சி கிட்ட போவாங்கன்னா போக மாட்டாங்க. அதை விட மோசம் என்ன தெரியுமில்ல, ரொம்ப மோசம். வெளியில இருப்பாங்க, அமலாக்கத்துறை பாய்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது. அவர்கள் மராட்டியத்துல திடீர்னு என்ன பண்ணாங்க, பிஜேபி கூட சேர்ந்துன்னு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அவர்கள் மேல இருந்த அந்த அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் ரத்து, அவங்க மேல நடவடிக்கை இல்லை. எப்படி நியாயம் பார்க்கலாம் பாரு. நேர்மையானவனுக்கு அவன் வைத்திருக்கின்ற இலக்கணம் என்பது பிஜேபி கூட சேர்ந்துக்கணும். ஆக பிஜேபி கூட சேர்ந்துக்கிறவங்களுக்கு எல்லாம் உண்டு என்பது போலதான் இப்ப இந்த சின்ன விஷயத்திலையும் பேசுறாங்க. ஆமா ஆமா,
அவர்கள் அதாவது சின்ன விஷயத்திலே சின்னத்தனமா இருக்கிறானுங்க இல்லையா? சின்னத்தனமான புத்தியை வைத்திருக்கின்ற அவர்களுக்கு உரிய பாடத்தை மக்கள் வழங்குவார்கள். அப்படி வழங்காம தவறினால் இதெல்லாம் நாளைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அறிகுறி. எங்கேயுமே எதுவுமே இருக்காது என்கின்ற அளவிற்கு நாடு நாசமாக போய்விடும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அததான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்க. ஓ, இவரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காரு இல்லைங்களா, அவரு சொல்லியிருக்காரு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள கூட்டணி இருக்கு, அதனாலதான் வந்து அவருக்கு இவரு பொன்முடியோட வழக்குல தளர்வு ஏற்பட்டது, 5 தொகுதி ஜெயிக்குன்னு சொல்லிட்டு திமுக விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. சீமான் என்ற ஒரு நபர் எந்த இதிலும் எந்த நிலையிலும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆளு. சும்மா சினிமாவில வேஷம் கட்டிக்கிட்டு ஆடுற ஒரு ஆக்டர். அவன் ஒரு காட்சிக்கு ஒரு வசனம் என்பது போல நல்லா வசனம் பேசுவார், நல்லா வேகமா பேசுவார். உடனே அங்க கை தட்டணும்னா தமிழ்நாட்டு போலீஸை அனுப்பி ஈழத்தை நான் கைப்பற்றி இருப்பேன், கலைஞர் செய்யலன்னு தலைவர் மேல. இப்படிப்பட்ட மேத அறிவாளி. சட்டம்னா என்னன்னு தெரியாது, நாட்டினுடைய நிலைகள் தெரியாது, அரசாங்கம் மாநில அரசாங்கமா யூனியன் கவர்மெண்டா கூட தெரியாது, கான்ஸ்டியூஷன்லா இருக்குதுன்றது தெரியாது, அதில் எப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம், எப்படி செய்வார்கள் என்பது ஒரு இழவுமே புரியாது. எதற்கெடுத்தாலும் திராவிட இயக்கத்தின் மீது பாய்வது, திமுகவை காக்க வேண்டும், இதை தவிர வேற ஒரு இழவும் கிடையாது. இந்த நாட்டுல இன்னைக்கு தமிழ் வாழ்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தான். தமிழை அழிக்க பல்வேறு மொழி திருப்புக்கள் வந்தபோது தடுத்து நிறுத்தது தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து யார் கூட இருந்தாங்க? ஐயா கூட, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர். இவருக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த சீமானுக்கெல்லாம் ஒரு நாள் எதுக்காக கஷ்டப்பட்டிருப்பியா? எங்கேயாவது வேதனைப்பட்டிருப்பியா? மொழிக்காக இனத்திற்காக பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாஞ்சு குதிக்கிறது. திராவிடம் கிடையாது, அது கிடையாது. இந்த மாதிரி பைத்தியங்கள், இந்த அறவேக்காடு லூசுன்னு சொல்லலாம். தமிழ் தமிழ் படிக்காததுக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க கட்சி வேட்பாளர் தமிழ் பேச தெரியல, அதனால இந்த திராவிட கட்சி இல்லாமதான் தமிழ் பேச முடியாம ஆயிடுச்சு, பிள்ளைங்க படிக்க முடியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெட்டி போகணும் சார். அசிங்கமா இல்ல? ஏன் சீமானுக்கு புத்தி அளவுக்கு இருக்கா, மூளை இருக்கா? உன் கட்சியில இருக்கிறவன் தமிழ் பேச தெரியல, தமிழை தீக்கிறான், தமிழ் இது பண்றான், அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குறிய பைத்தியக்காரனா நீ? உனக்கு அறிவு இல்ல? நீ என்ன செய்யணும்? உன் கட்சி தமிழ்நாட்டுல தமிழ் கூறும் பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு காலை உணவு கொடுக்கிறாரு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா, தனியார் பள்ளிக்கூடங்களும் இருக்கு. எல்லாத்திலையும் வந்து இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு பொய். இந்த காவிகள் கூட சேர்ந்துகிட்டு நாட்டியம் ஆடுற ஒரு ஆளு, இந்த பாரதிய ஜனதா இந்த பாசிய சக்தி கிட்ட பாதம் அமைக்கிட்ட திரியிறவன், பிச்சைக்காரத்தனமாக எச்சக்காரத்தனமாக இந்த RSS கூட்டத்திலேயே அவங்க போடுற அழுத்த தின்னுகிட்டு இருக்கிற இந்த ஆளு யார் மேல வந்து பாயறது? திராவிட இயக்கம் என்பது இப்ப இருக்கு. வாழ் பள்ளிக்கூடத்துல ஏன் ஸ்கூலுக்கு ஏன் போல? ஸ்கூலுக்கு போய் படி, தமிழை படி. உன்னை யார் படிக்க வேணாம்னா? தமிழ்ல படிச்சுதான் இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க. அயல் நாடுகள்ல இருந்து இங்க வந்து தமிழில் படித்து புகழ்ந்து பேசி கொண்டு இருக்கிறவர்கள் சீமானுக்கு தெரியுமா? எதை பார்த்தாலும் அதுல ஒரு திமுகவை தாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கதையை கட்டிக்கிட்டு எப்படியாவது போறத. ஆளு தமிழ் பேச நீ என்ன செய்யணும்? தமிழ் தெரியாம என் கட்சியில நீ என்னையா தமிழை ஒழுங்கா பேசு, நீ ஒண்ணு வேட்பாளர் இல்ல அப்படின்னு வேட்பாளரை நீக்கிட்டு வேற வேட்பாளர் போடுற வெக்கங்கட்டு மானங்கட்டு திரியிற. அந்த மானங்கட்ட வெக்கங்கட்ட செய்யல திமுக மேல போடுறதா, திராவிட முன்னேற்ற கழகத்து மேல போடுறதா? இப்பயும் சொல்றோம், சீமானுக்கு எந்த விதமான நாலேஜும் ஒண்ணும் கிடையாது. ஒரே நோக்கம் திமுகவை தாக்கணும், திராவிட இயக்கத்தை தாக்கணும். அந்த தாக்குறதுக்கு ஏராளமான பணம் கொட்டி கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தமிழை காப்பாற்றுவது போல, தமிழுக்காக இவர் அப்படியே இருக்கிறார் போல, இவர்தான் தமிழை புகழ்ந்து ஒண்ணுமே கிடையாது. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இப்படி மேடையில ஏறி பேசி காலத்தை ஓட்டி கொண்டிருந்த நேரத்தில் சிறைச்சாலைகளிலே இருந்து தலைவர் கலைஞர் தான் சீமான் தனிமை சிறையில போட்டாங்க. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? தனிமை சிறையில இருந்தார். தமிழ் வாழ்க, இந்தி திணிப்பு ஒழிகன்னு. உனக்கு என்ன தெரியும்? நீ என்னமா இன்னைக்கு வந்து புதுசா அரசியல்ல புதிச்சுக்கிட்டு ஒண்ணு வேணாம். இப்போ ஒன்னே சொல்றேன், அப்படியே கனவாய்க்கு
அவருக்கு தானே சின்னம் கொடுக்காம இருக்காங்க. அவர் கேட்ட அவருக்கு அவருக்கு தானே அவர் கேட்ட சின்னத்தை கொடுக்காம இருக்காங்க பிஜேபி. நீங்க அத இதுல சேர்க்கறதுன்றது வேறம்மா. தமிழை நீ இப்படி நாசப்படுத்திட்டு தமிழ் தெரியாதவனை வேட்பாளரை போடுறீங்க, உன் கட்சியினுடைய பேரை மாத்திட்டு போய, இல்ல உன் கட்சியை கழிச்சிட்டு போ. உனக்கு அதான் மான ரோஷம். இல்லைன்னா உன் வேட்பாளரை மாத்து, இல்லைன்னா எங்கேயாவது போ. திமுகவை தீட்டிக்கிட்டு இருக்காத. சின்னம் ஏன் கொடுக்க மாட்டேன்றான்? அது நாம் தமிழர் கட்சிக்கு இவங்க கேட்கிற சின்னங்களை கொடுக்க மாட்டேன்றான், அதை கொடுக்க மாட்டேன்றான், இதை கொடுக்க மாட்டேன். சும்மா நாச்சு உண்மையிலேயே ஒரு சட்டப்படியாக வராது. இந்த இவங்களுக்கெல்லாம் சட்டப்படியாக ரெகக்னைசிங் அங்கீகரிக்கப்பட்டதை நிறுத்துறான், அது அரசியல் பார்வையில நிறுத்துறான். இது சீமானுக்கு உண்மையிலேயே சட்டப்படி வர. என்ன நீ பெரிய இது வச்சுக்கிட்டு அப்படியே முடிக்கிற கிழிக்கிற? இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னால பிஜேபி நாடகம் நடிக்கிறதுல அந்த நாடகத்துக்கு ஒரு வாய்ப்பாக சீமானம் போட்டுக்கிறது. நீங்கெல்லாம் சொல்றீங்க எங்களுக்கு வேண்டியவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்க எல்லாம் செஞ்சிடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கு வேண்டியவர் தான், எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், நாங்க என்ன சொல்றோமோ அதை கை கட்டிக்கிட்டு வேலை பார்க்கிற எங்ககிட்ட வேலை பார்க்கிறவங்க தான். ஆனாலும் கூட நாங்க சின்னத்தை தரவில்லை அப்படின்னு நாளைக்கு இதை கூட ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. இதுல இந்த சீமானை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கூடாது. சீமான் என்றால் காவி கூட்டத்தினுடைய எடுபிடி. தமிழை அழிக்க காவிகள் பயன்படுத்துகின்ற ஒரு நபர். திராவிடம் என்பதனுடைய உண்மையான அர்த்தம் புரியாத ஒரு பதர், ஒரு புதர், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. நிர்மலா சீதாராமன் தேர்தல் நிற்கலன்னு சொல்லி கேட்டாக்க, என்கிட்ட பணம் இல்ல நிற்கல அப்படின்ட்டாங்க. ஒரு நிதியமைச்சர் பணம் இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிதியமைச்சர். ஒரு இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் தன்னிடம் பணம் இல்லை, ரைட், நீ அதை சொல்லு. ஆனா 10 நாள் நான் டைம் கேட்டேன். அது படிச்சீங்களா? அதாவது நீ தெலுங்கு ஆந்திராவில் நிக்கிறீங்களா, தமிழ்நாட்டில எங்கேயாவது நில்லுங்கன்ட்டாங்களாம். அவங்க தலைமையில நிக்க சொல்லிட்டாங்களாம். தலைமையில நிக்க சொல்லிட்டாங்கன்னா அந்த தலைமைக்கு தெரியாதா இவங்க காசு இல்லாதவங்கன்னு? இவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற நிதி அமைச்சர்னா தேர்ட் பிரைம் மினிஸ்டரு, அடுத்தது உள்துறை அமைச்சரு, அதுக்கப்புறம் நிதி அமைச்சர். 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சர் இந்தியாவின் பட்ஜெட்டை சொல்றவங்கள அவங்களுடைய பிஜேபியினுடைய பாசிச தலைமைக்கு தெரியாதா இவங்களால நிக்க முடியும், இவங்களுக்கு செலவு பண்ண முடியாதெல்லாம்? பல கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக கொள்ளையடிப்பதற்கு உதவி செய்ததே நீதித்துறை தான். நீதித்துறையின் மூலமாகத்தான் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை தின்னானுங்க. இப்படி கொள்ளையடிச்ச ஒரு கூட்டம் நீ இங்க நிக்கிறியா அங்க நிக்கிறியான்னு கேக்குது. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் முடியாது, என்கிட்ட தனிப்பட்ட என்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, 10 நாள் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன். 10 நாள் யோசிச்சாங்களாம். அதுக்கப்புறம் எனக்கு பணம் இல்ல, எனக்கு நிதி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன யோசிச்சாங்க? நாம எங்க நின்னாலும் நம்ம காலி. நம்ம அரசியல் வாழ்க்கையில நம்ம தேர்தல் தோத்துட்டோம்னா நம்மள அப்புறம் விட்டுருவாங்க. நாம இப்படியே இருந்தா ராஜ்யசபா அதிகத்து வாங்கிட்டு போய் சேரலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த அம்மையார் என்னால நிக்க முடியாது, எனக்கு அது கிடையாது இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் சவுத்லயும் தமிழ்நாட்டிலையும் இவங்களை நிக்க சொல்லிட்டாங்கன்னா சாதி மதம் எல்லாம் கேட்பாங்க, சாதி மதம் எல்லாம் பார்ப்பாங்க. யாரு? பாரதிய ஜனதா என்ற பாசிச சக்தி தான் சாதி சனாதனத்தினுடைய பிறப்பிடம். எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். நீ என்ன மதம்? மத ரீதியாக அரசியல் நடத்துறது யாரு? பாரதிய ஜனதா. ஏமா நிர்மலா, ஏமா இப்படி பண்றீங்க? நீங்க ஒரு நிதி அமைச்சரா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மரியாதையோட சொல்றோம், ஏன் இப்படி பொய்யா புழுகுறீங்க? ஏன் தெரிஞ்சதை மறைக்கிறீங்க? உங்களுக்கே வெக்கமா அசிங்கமா இல்லை? எந்த மதம், எந்த ஜாதி, இவன் இங்க போ அங்க போ. யூபிக்கு போமா நிர்மலா, யூபிக்கு போனா தெரியும். உன் மந்திரி இருக்காருல்ல, உன் மந்தி
மேல் தாவி கீழ் தாவி ஒரு மந்தி இருக்கான்ல, முதலமைச்சராக போட்டு வச்சிருக்கீங்களே ஒரு மந்தி, யாரு? யாரு யோகி யாருன்னா ஆதித்யநாத். உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம், யூபி உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர். அங்க போய் பாருங்க, சாதி கேட்கறாங்களோ அது கேட்கறாங்க. அவரு இறங்கி போறாருன்னா, அவர் போகிற வழியில யாரும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி இனத்தை சேர்ந்தவர்கள் குரூப்ல வந்துடக்கூடாது, தெரியுமா? உன் ஆட்சி இப்ப போய் இந்த காலத்துல யாருக்கிட்ட வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, தொழக்கூடாது, இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு பாருக்காரு. பேக்வர்ட் கிளாஸ். இப்ப நீங்களுக்குலாம் உங்களுக்குலாம் அந்த கவலை இல்லம்மா, நிர்மலா இருக்கலாம். ஆனா மத்தவங்க எல்லாம் கூட்டுறாலும் அங்க நில்லுன்றான், தெரியல. அத மாதிரி இருக்கிற கட்சியில சேர்ந்துகிட்டு மனிதர்களை மாக்களாக பார்க்கிற மிருகங்களாக இருக்கிற உங்க கட்சியில இருந்துகிட்டு ஸ்கவுட்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் சும்மா பயந்து போய் உனக்கு ராஜ்யசபையில ஓடிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால அதுவே இல்லைன்னா உங்க கணவர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து பிரபாகர் இல்லையா, பிரகலாத் பிரபாகர் இருக்காரு. அவர் எழுதிய புத்தகத்தையாவது படிக்கலாமா? அவர் அழகா தெளிவா, நரேந்திர மோடி மீண்டும் பிரைம் மினிஸ்டராக இந்தியாவிற்கு வந்தால் இந்தியாவின் சீரழிவை யாராலும் தடுக்க முடியாது. இந்தியா அதற்கு பிறகு வளரவே வளராமல் வளர்ச்சி அடையாமல் போய்விடும், பொருளாதாரத்தில் நாசமாகிவிடும். எழுதியிருக்கிறது உன்னுடைய கணவர், நிதியமைச்சருடைய கணவர் எழுதிய புத்தகம் எல்லா இடத்திலும் வந்துட்டு அவரும் பேட்டி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் போய் படிச்சுட்டு புத்தியோட ஏதாவது ஒண்ணு பேசு. இன்னும் இந்த பதவி வெறியோட பொண்ணு தேர்தல நிக்கலாம் போலான்னு பணம் இல்ல, அப்படியே பரிதாபமா பேசுற இந்த பேச்செல்லாம் எல்லாருமே நகைச்சுவையாகவும் இல்ல, எதிரில் இருக்கிற மக்களை இன்னும் முட்டாள்கள் மாதிரியும், மக்கள் எல்லாம் மடையர்கள், நீங்க எல்லாம் புத்திசாலின்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. நீங்க ஏமாத்தி தான் அப்பாவி ஜனங்களாக இருக்கிற யூபி குஜராத் ஜனங்க நல்ல ஜனங்கள், நல்ல மக்கள். அந்த அப்பாவி மக்களுக்கு படிப்பை கூட சொல்லி கொடுக்காம இந்த பக்கம் வட மாநிலத்திலிருந்து சின்ன சின்ன படிக்க வேண்டிய வயசுல எல்லா வேலைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் இங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வராங்களே, ஏன்? இந்த பாவிங்களால் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கான முறையில மாநிலத்திலயும் ஆட்சி நடத்தணும், ஒன்றியத்திலயும் ஆட்சி நடத்தணும். நீ முதல்ல போய் வீட்டு வேலையை பாருங்கம்மா. அதை விட்டுட்டு இந்த பேட்டி எல்லாம் கொடுக்கறத நிறுத்து. சரிங்கண்ணா, நம்மளோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கண்ணா.